நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களுடைய கருத்துக்களை உள்வாங்க இருக்கோம். அந்த கருத்துக்கள் அது வெளியில சென்றால் என்னவாக இருக்கும் என்று சொல்லி அந்த அந்த கருத்துக்கு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். அந்த எலெக்ஷன் அந்த தேர்தல் தொடர்பான ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். அதை பார்த்துட்டு நாங்கள் உரையாடுவோம். நல்ல விஷயமா இருக்கும். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறுபட்ட குழப்பங்களும் சந்தேகங்களும் பொது தளத்தில் முதன்மைப்படுத்தப்படுகிறது. உலகிலேயே இலங்கை அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதில் அரசியல் ரீதியாக இறுக்கமான வரைவுகளையும் கட்டமைப்புகளையும் விதிகளையும் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. அவற்றில் முதலாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு முறைமை பற்றியதாகவே அமைந்திருக்கின்றது. இலங்கை அரசியலமைப்பில் 78ஆம் ஆண்டு யாப்பின் அடிப்படையில் மூல யாப்பிலும் அதில் ஏற்படுத்தப்பட்ட திருத்தங்கள் சார்ந்தும் அதிகமான விடயங்கள் ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பற்றிய அம்சம் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை தீவை பொறுத்தவரையில் அதற்குரிய கடந்த காலங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லது 2க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை முன்னிறுத்தி ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றனர். ஒரு சந்தர்ப்பத்திலும் அளிக்கப்பட்ட வாக்குகளில் செல்லுபடியான வாக்குகளில் 50% மேல் பெற்ற ஒரு செய்முறை ஒன்றின் உடைய வடிவமும் இதுவரை காலமும் நிகழ்ந்தது. தற்போது 2024ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரையில் அத்தகைய வாய்ப்பு தென்னிலங்கையினுடைய சூழலிலும் வடக்கு கிழக்கில் புதிதாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளர் பொறுத்தும் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கணிப்பீடுகளும் அவதானிப்புகளும் உறுதிப்படுத்துகிறது. அதுக்கான அடிப்படை காரணம் வாக்களிப்பு முறைமை என்பது குறிப்பாக அளிக்கப்பட்ட வாக்குகளில் செல்லுபடியான வாக்குகளில் 50% மேல், அதாவது 50% ஏனும் ஒரு வேட்பாளர் பெறுகின்ற போது மட்டுமே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற செய்முறை இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் நிறைவேறும். வடகிழக்கு சார்ந்து அதுக்குரிய செய்முறை பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஒருவரை நிறுத்துகின்ற பட்சத்தில் அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவானதாகவும், அறுதி பெரும்பான்மை அடிப்படையில் தென்னிலங்கை முதலாவது கவுண்டிங், அதாவது முதலாவது வாக்கு எண்ணும் செய்முறை ஒரு வெற்றிகரமான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது ஒரு நெருக்கடி நிலை ஏற்படும் என்று அவதானிக்க முடியும். அதுக்கான அடிப்படை காரணம் தேர்தல் முறைமையின் அடிப்படையில், ஜனாதிபதி தேர்தல் முறையின் அடிப்படையில் இது பாராளுமன்ற தேர்தல் முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்று என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இங்கு போட்டியிடுகின்ற 3 வேட்பாளருக்கும் ஒரு வாக்காளர் வாக்களிக்க முடியும். அதாவது முதலாவது விருப்பத்தெரிவு, 2வது விருப்பத்தெரிவு, 3வது விருப்பத்தெரிவு என அவர் இலக்கங்களை விடுவதனூடாக 3 விருப்பத்தெரிவுகளை அவர் வெளிப்படுத்த முடியும். இலங்கையினுடைய அரசியல் அமைப்பின் 94வது சரத்தினுடைய 1வது பிரிவின் கீழ் வாக்களிப்பு முறைமை அவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இடப்படுகின்ற போது 1, 2, 3 என இலக்கமிடுதல் வழி தனித்து ஒரு வேட்பாளருக்கு மட்டுமே வாக்களிக்கின்ற செய்முறை ஒரு வேட்பாளர் கொண்டிருப்பாராக இருந்தால் அவர் ஒருவருக்கு புள்ளடி போட முடியும். ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளடியை அவர் இடுவாராயின் அவருடைய வாக்கு செல்லுபடியாகலாம். ஆகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்களிக்க போகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாக்காளர் கருதுவாராயின் அவர் 1, 2, 3 என இலக்கம் இடுதல் வரும். இது சாதாரணமாகவே ஒரு கல்வி கற்றோர் அல்லது அறிவு ரீதியாக இந்த விடயத்தில் பயிற்சி உடையவர்கள்
இதனை இலகுவாக சாத்தியப்படுத்தும். இரண்டாவது, கடந்த காலம் முழுவதுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் உள்ளடியிடுகின்ற செய்முறை ஒன்றையே இங்கு முதன்மைப்படுத்தி ஜனாதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையிலான ஒரு நிலைமை ஒன்று இலங்கையினுடைய அரசியல் சூழலில் ஒரு புதிய நெருக்கத்தை அல்லது புதிய அம்சத்தை பரிசீலித்து பார்க்கின்ற ஒரு சூழல் தவிர்க்க முடியாததாக காணப்படும். அதே போன்று இந்த மாதிரியான முறைமைகளுக்கு கூட அளிக்கப்படுகின்ற வாக்குகளில் 50% மேல் பெறுகின்ற ஒரு வேட்பாளர் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த 50% அவர் பெற முடியாத நிலை ஏற்படுகின்ற போது இரண்டாவது விருப்ப தெரிவு என்பது இங்கு எண்ணிக்கை, அதாவது கவுண்டிங்கில் முதன்மைப்படுத்தப்படும். இலங்கையினுடைய அரசியலமைப்பு வரைவுக்கு உட்படுத்தப்பட்ட விதத்தில் முதலாவது தெரிவு அல்லது தேர்தல் முறையின் கீழ் முதலாவது தெரிவு 50% மேல் சாத்தியப்படாத சந்தர்ப்பத்தில் இரண்டாவது விருப்ப தெரிவுக்கு உட்படுகின்ற ஒரு செய்முறை ஒன்று அரசியலாக கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் 50% குறைந்த நிலையில் இரு வேட்பாளர்கள் அதிக வாக்குகளை பெற்ற இரு வேட்பாளர்களை தவிர்த்து ஏனைய வேட்பாளர்கள் அனைவரையும் நீக்கிவிட்டு அந்த இரு வேட்பாளருக்காகவும் ஏனைய வேட்பாளர்களில் இரண்டாவது விருப்ப தெரிவு ஒரு வாக்காளரால் வழங்கப்பட்டிருந்தால் அவை எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்படும். அவ்வாறு எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது இந்த பெரும்பான்மை பெற்ற இரு வேட்பாளர்களுக்கும் இரண்டாவது விருப்ப தெரிவு எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை அரசியல் யாப்பு என்னுடைய அடிப்படையில் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும். இந்த ரெண்டு வேட்பாளரும் மீளவும் 50% மேல் பெற முடியாத ஒரு சூழல் இரண்டாவது கவுண்டிங்கில் சாத்தியம் இல்லை என்று கருதுகின்ற சூழலில் இங்கு அறுதி பெரும்பான்மை முறையை முழுமையாக கைவிட்டு சாதாரண பெரும்பான்மை முறையின் அடிப்படையில் ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கின்ற ஒரு செயல்முறை காணப்படும். மூளையாப்பில் குறிப்பிடப்பட்டதன்படி அவ்வாறு இரு வேட்பாளரும் சமமாக வாக்கு பெற்றால் அதனை திருவுளச்சீட்டின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற செய்முறை ஒன்று இருப்பதாக மூளையாப்பு வரைவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் இலங்கையினுடைய வாக்களிப்பு முறை, ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு முறையில் அதே போன்று கவுண்டிங், அதாவது எண்ணிக்கை முறையும் தீர்மானிக்கப்படுகிறது. இதில் மிக அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம், 1, 2, 3 என 3 இலக்கங்களை இடுதல் என்பது அவசியமானது ஒன்று. இரண்டாவது, அதிக வாக்குகளை பெற்ற இரு வேட்பாளர்களை தவிர்த்து ஏனையவர்களை போட்டியிலிருந்து நீக்கிவிட்டு அவர்களின் இரண்டாவது, மூன்றாவது விருப்ப தெரிவுகள் இங்கு எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்படும். அவ்வாறு உட்படுத்தப்படுகின்ற போது எந்த வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறுகிறாரோ அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சூழல் இங்கு காணப்படும். இங்கேதான் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான உரையாடல் மேலோங்குகின்றது அல்லது முதன்மைப்படுத்தப்படுது. இலங்கை அரசியல் யாப்பில் தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக தங்களுடைய அரசியல் இருப்பையும் தங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டையும் ஐக்கியத்தையும் குறிப்பாக 2009களுக்கு பின்னர் ஒரு நெருக்கடி நிலைக்கு அவர்கள் உட்படுத்தி இருக்கிறார். அந்த நெருக்கடி நிலையிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வதற்கும் அல்லது அதிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு மீள் எழுச்சிக்குரிய வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளும். ஒரு மிதவாத அரசியலுக்குள்ளால் ஒரு மீள் எழுச்சிக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்தி அவர்களுக்கு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுவது என்பது தனித்துவமாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எந்த செய்முறையும் இல்லை. மாறாக அறுதி பெரும்பான்மையோடு அப்சல்யூட் மெஜாரிட்டியோடு வெற்றி பெறக்கூடிய தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான ஒரு சூழல் இதில் காணப்படுகின்றது. ஒரு இன்னொரு புறம் வடகிழக்கு தாயகமாக தேசியமாக தமிழ் மக்கள் ஒரு சுய நிர்ணயத்துக்கு உரித்துடையவர்கள் என்ற அடிப்படையில் அவற்றை வெளிப்படுத்துவதற்கும் இத்தகைய தேர்தல் செய்முறை பயனுடையதாகவும் வாய்ப்புடையதாகவும் காணப்படும். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் மிக நீண்ட காலமாக இந்த நெருக்கடி நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருக்கடி நிலையிலிருந்து ஒரு புதிய திசையை நோக்கி நகர்வதற்குரிய ஒரு வாய்ப்பு மொழிவாய்க்காலுக்கு பின்னான அவர்களுடைய இருப்பின் நெருக்கடிகளில் இருந்து அவர்கள் மீள்வதற்கும்
இந்த அரசியலில் மிக பலவீனமான பக்கங்களில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய செய்முறைகளில் நடைமுறைகள் போன்றவற்றில் இருந்து இந்த தமிழ் மக்கள் மதிக்கப்படுகின்ற அளவீடு செய்யப்படுகின்ற செய்முறைகளை ஒரு புதிய வடிவத்தில் கொண்டு செல்வதற்கும் இத்தகைய தேர்தல் முறைமை ஒரு பாரிய அளவில் வாய்ப்பையும் சாதகத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்தது. இலங்கை அரசியலமைப்பினுடைய விதிக்குள்ளால் அல்லது வரைவுகளுக்குள்ளால் நாங்கள் இதனை முதன்மைப்படுத்த முயற்சிக்கின்றோம். அதுதான் ஏறக்குரிய ஈழத்தமிழர்களுடைய அரசியலில் இந்த இந்த தமிழ் பொது வேட்பாளர்களுடைய மிக பிரதான அம்சமாக காணப்படும். இது பெருமளவுக்கு ஒரு கட்சி ஏறக்குரிய பகிஷ்கரிப்பு என்ற ஒரு விடயத்தை அது முதன்மைப்படுத்த முயற்சிக்கின்ற போதுதான் இலங்கையினுடைய தேர்தல் செய்முறை எப்படியானது என்பதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அளிக்கப்பட்ட வாக்குகளில் செல்லுபடியான வாக்குகளில் 50% பெறுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு செய்முறை நிலவுகிறது என்று சொன்னால் பெறக்கூடிய தமிழ் மக்கள் அளிக்காமல் விடுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று கருதப்படுகின்ற அறுதி பெரும்பான்மை முறை என்பது அவர்களுக்கு இலகுவான ஒன்றாக சாத்தியப்படுத்தப்படும். ஏன்னு சொன்னால் இலங்கையினுடைய நீராதார தேர்தல் முறையின் அடிப்படையில் வாக்களிப்புடைய விகிதம் அதிகரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவருடைய வாக்கினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அந்த செய்முறை ஒன்றை இங்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்ற ஒரு தன்மை இந்த தமிழ் பொது வேட்பாளரால் சாத்தியமாகும். அதை ஒரே சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய அரசியலாப்பு முறைகளுக்கு உட்படுகின்ற தென்னிலங்கையினுடைய ஜனாதிபதி ஒருவரை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மறுவளமாக தேசியம் தாயகம் ஐக்கியமான அல்லது ஐக்கியம் வடகிழக்கு ஒருமைப்பாடுடையது என்ற எண்ணங்களோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதுக்குள்ளே ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதனால் இந்த பொய்கட் அதாவது பகிஷ்கரிப்பு என்பது முற்று முழுதாக இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் சாதக பாதகங்கள் அதிலே இப்ப அந்த ஆய்வாளருடைய கணேசலிங்கம் அவர்களுடைய அந்த உரைநாடா பேராசிரியர் கணேசலிங்கம் அவருடைய உரைநாடாவை பார்த்திருந்தீர்கள். அதிலே சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வைத்துக் கொண்டு ஒரு கலந்துரையாடல் தகவல் செய்து நீங்க கலைப்பாக இருந்தால் 1 நிமிடம் தான் தர முடியும். சொன்னால் இது எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். இது எல்லோரும் பொது தேர்தல் என்றபடியா நாங்களும் நாடு கடந்த அரசாங்கதாக இருந்தால் 1 நிமிடம் எடுத்து உரையாற்றிக் கொடுங்கள். அதே வேளை நான் இருக்கின்ற நிலையங்களுக்கும் கொடுக்க வேண்டும். எல்லா இடத்துக்கும் கொடுத்து வரணும். யாராவது முதல் நிலையங்கள்ல இருந்து யாராவது கலைக்க விரும்புறீங்களா? நான் கலைக்க விரும்புறேன். 1 நிமிடம் உரையாற்றுங்களா? இதுல நான் முதலாவது பாதகம் என்று சொல்றேன் என்று சொன்னால், தமிழ் மக்கள் இதால என்ன பிரியோசனம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது நாங்கள் 2015ஆம் ஆண்டு போட்ட மாதிரி அல்லது இந்த முறை வேறையாக்களுக்கு போடலாம் என்ற ஒரு கருத்து பரவலாக இது பண்ணி வருது. அதே மாதிரி இதுல ஆரை நிறுத்துவது என்பது இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆரை கொண்டு போய்
இந்த பொது பொது இது ரெண்டும் வந்து நான் ஒரு இதா கொண்டா பார்க்கின்றேன். ஆனா அதே நேரம் வந்து நீங்கள் மற்ற சைட்ல பார்க்கும்போது இதுதான் ஒரு விதத்தில் தமிழ் மக்களை ஒற்றுமையாக்குவதற்கும் ஒரு ஒரு கொள்கைக்கு கீழே கொண்டு வருவதற்கும் சரியான முறை. அதாவது பயிஸ்கரிப்பது என்பதிலும் பார்க்க இப்ப அவர் குறிப்பிட்டிருந்தால் பயிஸ்கரிப்பது என்பது வந்து அந்த எவருக்கு கூட வாக்கு கிடைக்கின்றதோ அதுல எந்தவித இதுகளையும் நாங்கள் ஒரு ரெண்டையும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தான் அது எங்களை தருகின்றது. நாங்க பயிஸ்கரிச்சா எத்தனை பேர் பயிஸ்கரிச்சுன்றே தெரியாது. ஆனா இதுல வந்து எத்தனை பேர் வாக்கு போட்டிருக்கின்றார்கள், இவருக்கு எவ்வளவு வாக்கு கிடைத்திருக்கின்றது, என்னத்துக்காக தமிழ் மக்கள் போட்டிருக்கின்றார்கள் என்றது மிகவும் தெளிவா. ஆகையால வந்து மற்ற இன்னொரு விஷயம் அவர்களும் சொல்லுகின்றார்கள் என்ற நான் இதை பார்க்கும்போது சொல்லுகின்றார்கள், அந்த யார் நிற்கின்றார்களோ அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து தனக்கு கிடைத்த வாக்குகளை வந்து தன்னுடைய சொந்த இதுகளுக்கு பாவிக்க முடியாது, அப்படியான ஒரு எக்ரிமெண்டோட தான் அவரை நிறுத்துவோம் என்ற கருத்துக்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த சமூகம். அதுல வந்து நாங்கள் திரும்பவும் இந்த அங்கதி ராஜமநாதன் மற்ற மாதிரியான ஆட்களுக்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்காமல் ஒட்டுமொத்த பயிஸ்கரிப்பு என்றது இதுவும் ஒரு விதமான பயிஸ்கரிப்பு தான். அந்த விதத்தில் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வந்து இதை டேஸ்பராவில் இருக்கின்றவர்களும் வந்து அதிகமாக இதை பற்றி பேச வேண்டி இருக்கின்றது. அதுக்காக பேசி ஒரு முடிவெடுத்து அங்கே இருக்கிறவர்களுக்கு சொல்லி ஊக்குவித்து இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கருத்தாக தெரிவித்து நிற்கிறேன். நன்றி. வணக்கம். ஒருவரை இந்த பிரதான நிலையத்தில் ஒரு கூப்பிட்டு விட்டு நில்லுமாடா. காத்திருங்க, உங்களை அழைக்குது. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இதுல நாங்கள் அதிகம் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு வாக்களிப்பது ஒன்றுதான் தமிழ் தேசிய இனத்தில் இப்போதே ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும். நான் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். 2005ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தியாகனின் பார்வையோடு ஒரு கட்டுரை எழுதுகின்றேன். அந்த கட்டுரையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் ஒருவரை நிறுத்தி அவருக்கு ஒட்டுமொத்த தமிழர்